நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா புறஜாதியார் கேட்கறது நல்லா இருக்கும் ஆண்டவருக்கு. அதனால அடிக்கடி சொல்வாரு, புறஜாதியார் நல்லா வாய் திறக்கிறாங்க, நல்லா கேட்கறாங்க அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவ கையில ஏந்திக்கிட்டு சிமியோன் சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா முதல்ல புறஜாதியாரை குறித்தான் சொல்லுவார். புறஜாதியாருக்கு வெளிச்சம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, இந்த புறஜாதியார் ஆண்டோருடைய வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள்றாங்க. புறஜாதியார்னா இஸ்ரவேலை அல்லாதவர்கள் ஆண்டோருடைய வார்த்தையை நல்லா ஏத்துங்க. அப்படியே போயிட்டு வருது, வசனம் நல்லா போயிட்டு வருது. இவர் திருப்பி இப்ப எங்க உள்ள வராரு? கலிலேயா வழியாக உள்ளே வராரு. வரும்போது பார்த்தா வசனம் சொல்லுது, உள்ளே நுழையும் போது காது கேட்காத ஒருத்தர் இருக்கிறான். யாரு? தேவ ஜனம், அதாவது இஸ்ரவேல் என்னவா இருக்கிறான். அப்ப என்டர் ஆகும் போதே இதை நீங்க ஸ்பிரிச்சுவல் பாத்தீங்கன்னா, இவருடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் போகுது. ஆனால் இவர் எந்தங்களுக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த ஜனங்களுடைய காதா இருக்கிறது கேட்கக்கூடாத காதாக இருக்கிறது. அப்படியே உள்ள நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே பார்த்தா காது அப்படி இருக்கு. அது பெருமூச்சு விட்டு. ஏன் அந்த பெருமூச்சுனா, எல்லா வயலையும் என் வார்த்தையை கேட்கிறான். யாருக்குல? இஸ்ரவேல் ஜன காதுகள் அடைக்கப்பட்டிருக்கு. இதுக்குதான் வசனம் சொல்லுது, இயேசு பெருமூச்சு விட்டு. பல நேரங்கள் சத்தம் புறஜாதியாருக்கு கேட்கிறது, தேவ ஜனங்களுக்கு கேட்குது. ஆண்டவர் சொல்றது உலகத்தானு கூட கேட்குது. நம்மால கேட்டு பாருங்க, கொரோனா வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? இல்ல நம்ம கேர் இருக்கணுங்க, நம்ம ஹேண்ட் வாஷ் மாஸ்க் போடணுங்க. அப்ப கூட தேவ பயம் அவனுக்கு வரவே வராது. வார்த்தை வரும்பொழுது சொந்த ஜனங்களை பார்க்கலாம் புறச்சாதியாருக்கு நல்லா ரீச் ஆகுது. ஆனால் சொந்த ஜனம் எப்படி இருக்கிறது? காது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, காதுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அதுதான் நிலைமை. சபையிலையும் இதே நல்லா இருக்கு. ஆவியானவர் ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னா, ஆவியானவர் சொல்லுகிறதை ஏன் அப்ப சபையில எல்லாருக்கும் காது இருக்கு, கேட்கிற காது இல்ல.